ஓம் ஹரி ஓம் அறிவோம் நன்றாக குருவார்கே குருவே துணை. அறிவோம் நன்றாக குருவார்கே குருவே துணை. அறிவோம் நன்றாக குருவார்கே குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. வக்ரதுண்ட மகாகாயி வக்ரதுண்ட மகாகாயி சூரியகோட்டி சமப்ரபா. வக்ரதுண்ட மகாகாயி சூரியகோட்டி சமப்ரபா. நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. உலகெல்லாம் உணர்ந்தோ ஓதற்கு அரிய பெண் நீலவுலாவியே நீர்மடிவே நியன். உலகெல்லாம் உணர்ந்தோ ஓதற்கு அரிய பெண் நீலவுலாவியே நீர்மடிவே நியன். ஆலகள் சோதியன் அம்பலத்தில் ஆடுவன். ஆலகள் சோதியன் அம்பலத்தில் ஆடுவன். மாளச்சிலம் வடி வாஸ்தீவனன் குபோம். மாளச்சிலம் வடி வாஸ்தீவனன் குபோம். சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. சரஸ்வதி நமஸ்தோபியம் சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. ஓம் தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தொன்னி பிரசோதயாத். ஓம் ஸ்வமகாய நமः ஏகதந்தாய நமः கபிலாய நமः கஜகர்ணகாய நமः லம்போதராய நமः விகடாய நமः விக்னராஜாய நமः கணதீபாய நமः தூமகேதவாய நமः பாலச்சந்திராய நமः கஜானனாய நமः கௌரிப்ரீதயே நமः வாணிப்ரீதயே நமः சேஷமலரே நமः சுத்தயே நமः ஓம் ஐயனே நமः கணேசனே நமः ஸ்வமகாய நமः ஏகதந்தாய நமः நித்தினமலாய நமः ஆறுமுகநந்தனே நமः. ஓம் தத்கணேசாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தொன்னி பிரசோதயாத். எங்களை பிறந்துவிட்டு காலம் சென்ற ரூடி மாறி அவர்களுடைய ஆத்மாவின் கதியம் சாந்தியம் அடைந்து சிவபெருமானுடைய பாதார விந்தத்தில் சேரும்படியாக கற்பூர தூபதீபம் நெய்வேதனம் புஷ்பமம்
சமர்ப்பியாமி. நன்றி. அமன்கள், you may be seated. Thank you. Dear family and friends, like I've said earlier on in vernacular, we have all gathered here under the auspices of the Mari family, whereby we have gathered here praying to Lord Namah Shivaya Paramani, asking Him to confer His grace upon the soul that has left this gross or physical plane that we refer to as Bhulogam, and it's on its onward journey or the transmigration of the soul to Shivalogam. We open pray, Namah Shivaya Paramani, that the soul of the late Rudy Mari will attain moksha or paramukti. Our first dedication is to Lord Vinayaga Paramani, whereby we invoke the spirit of Lord Ganesha and we say to him, Appa Vinayaga Paramani, should there be any obstacles, any obstructions in the way of the soul attaining the lotus feet of Lord Namah Shivaya Paramani, we ask you to humbly remove those obstacles and obstructions. கல்லை ஒருக்கி கனிப்பொருளாகி ககனம் எல்லாம் சுத்த கருவி சமைத்தாரப்பா அப்பா அப்பப்பா. தொல்லை நட நீலவானத்தே இருந்து தோன்றிய இடம் எல்லாம் அழுக்கி குண்டு கண்ட பிடித்தார் இல்லையிலா பரவெளியில் இரவியன் ஊடு மதியல் இறங்கி கல் கொணர்ந்தான் அப்பா அப்பப்பா. பொல்லாதே கல்லானே மனமுருக்கே கற்றார் இல்லை இந்த விஞ்ஞானிகளே. கணநாத கணநாத கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சூருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சூருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சூருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சூருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். உடனிதி சங்கரன் கும்பிடும் தம்பிரான் உடனிதி சங்கரன் கும்பிடும் தம்பிரான் கடம் பல கவி சொல்ல தம்பிரான் கடம் பல கவி சொல்ல கருத்தும் பண்ணும் அருள்வாய் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சூருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சூருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். கண என மணி காணத்துடன் முழங்க கண
My next dedication is to the Divine Mother Adi Parasati in the form of Mahasaraswati. Mahasaraswati is the one that gives us the buddhi, the knowledge, jnanam, all the things that we require in life to become successful. As we pray to Lord Namah Shivaya Paramani, asking Him to confer His grace upon the soul, as the soul makes its way back to Shivalogam, we open pray Namah Shivaya Paramani. The holy gates of Shivalogam are left wide open, and your holy feet beckons to that soul. In order for that to happen, all our focus, all our thoughts, all our energy needs to be positive. And in order for that to become positive, we pray to the Divine Mother of Arts and Culture, Mother Saraswati Kalivani Devi, asking her to give us that extra buddhi, the extra knowledge, in order for us to pray to Him so He can deliver the soul to moksha or paramukti. Kalyani Kadamba Vasini Ye Yen Amma Dairiyam Selvamam Jnanamam Tayi Amma வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வீணை செய்யும் ஒளியல் இருப்ப வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வீணை செய்யும் ஒளியல் கொள்ளை இன்பம்
next dedication is to Lord Namashivaya Peramani, and this dedication comes from the Tiruvasagam of Manikavasagar, whereby he glorifies Namashivaya Peramani. He says to him, "You are the father, you are the mother of this entire universe. Namashivaya Peramani, before I embraced you, I treaded the wrong path in life. But after having acquired your lotus feet, after being blessed by you, after being initiated by you, Namashivaya Peramani, my whole life had turned around. We glorify you in this next parallel from the Tiruvasagam of Manikavasagar." Namachivayave ஞானமம் கல்வியம் நமச்சிவாயவே நான்னறி விஷயம் நமச்சிவாயவே ஞானவிந்து எத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே அம்மையே அப்பப்ப ஒப்பிலாமணியே அம்மையே அப்பப்ப ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தே ஆரமுதே அம்மையே அப்பப்ப ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தே ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொருதினை துருக்கும் பொய்மையே பெருக்கி பொருதினை துருக்கும் பொருட்களை உளையனின் தனக்கு செம்மையெங்காயே சிவபதம் அளித்தீ செம்மையெங்காயே சிவபதம் அளித்தீ செல்வமி சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனே பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கனே பிடித்தேன் எங்கிருந்த ரூபத்தினியேன் இறைவா எங்கிருந்த ரூபத்தினியே ஓ அன்பினில் விளைந்தே ஆரமுதே ஆடினைந்தோட்டம் தாயினம் சாடே ஆடினைந்தோட்டம் தாயினம் சாடே பரிந்தனி பாவிய உடையே உன்னினை ஒருக்கி ஒள்ளொளி பெருக்கி உன்னினை ஒருக்கி ஒள்ளொளி பெருக்கி ஒளப்பிலம் ஆனந்தம் ஆயி தேனினை சோரிந்தே புறம் புறம் திறந்தே தேனினை சோரிந்தே புறம் புறம் திறந்தே செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே யான் முன்னே தொடர்ந்தே சிக்கனே பிடித்தேன் யான் முன்னே தொடர்ந்தே சிக்கனே பிடித்தேன் எங்கிருந்த ரூபத்தினியேன் இறைவா எங்கிருந்த ரூபத்தினியே ஓ அன்பினில் விளைந்தே
in about 12 or 13 days' time, we have a major festival that comes up, what we refer to as the Thaipusam Kavadi. Millions throughout the world will be chanting Harogara, glorifying Lord Muruga Peramani, and saying to Muruga Peramani, whatever deficiencies I have in life, please eradicate all those deficiencies. Give me a good life. Muruga Peramani, you are the one. It is said in our scriptures, Varvavada Mayum, Idu Mannavada Thinnum, Parpovade, Pirivi Kadal, Pasinoi say the Paridan. Everything that you see around you is totally perishable. It's a mayum, it's an illusion. Nothing is of any permanence. This gross or physical body of ours is a perishable entity. It is composed of what we say Panchabhutangal, or the 5 base elements of life: earth, fire, water, space, air. That's what we call Panchabhutangal, which is Mother Earth. At the end of the day, this body, having born from the bowels of the earth, will return to the bowels of the earth. But the Atma, or the Jivan, or the soul, or that Avi, that tiny spark of energy that drives this body for the whole of life, that is imperishable. That there is no death for that. That is called a Jivatman. It comes out from the Paramatman, that is God Himself. At the end of the day, it needs to find its way back to its Maker. The only way you're going to do that is by constantly chanting God's glorious name. Because by constantly chanting God's glorious name, it elevates you spiritually. It takes you to a new level. It takes you closer and closer to God. The other idea of Par Pova the Piribi Kadal, whereby the soul is caught up in this ocean of birth and death, or the cycle of birth. In Sanskrit we say samsara. In Tamil we say Piribi Kadal. We want to move away from that cycle. We don't want to come back here time and again, take on all the suffering, take on all the pain, take on all the misery. And in order for that, for us to attain the lotus feet of God, is the constant chanting of His glorious names. There is nothing that is more potent or powerful than chanting His name, because that is the thing that is going to elevate you. Next song I'm going to sing is a dedication to Lord Muruga Peruman, whereby we glorify Lord Muruga Peruman and we say to Him, Appa Murugane, I would love to chant your glorious name every day. Every minute of the day, if I get a chance, I like to chant your name. I like to dance in ecstasy whilst chanting your glorious name. Muruga Peramani, tell me, this is not a dream. Every time I close my eyes, when I open my eyes, I want to see your glorious vision. Because that vision there, Murugan means undecaying beauty. That's what Murugan means, okay? I'm going to sing the song in dedication to Lord Muruga Peramani. கனவல்ல வாழ்வின்றி சொல்வாயி கடைத்தேறு ஒரு பாதை அருள்வாயே முருகா முருகா கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவி அருள்வாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவி அருள்வாயே கனவல்ல வாழ்வின்றி சொல்வாயே கடித்தேறு ஒரு பாதை அருள்வாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவி
the Rig Veda, our sacred book, the Rig Veda. Very, very first stanza of the Rig Veda, when God is being glorified by the Shapta Rishi Margalayam. They refer to him as Parabrahman. What does Parabrahman means? Parabrahman means a big, massive ball of energy. That's the word in Sanskrit, Parabrahman. In Tamil, we say it's Paramatman. It's a big, massive ball of energy. That is God. And it goes one step further. It says, this big, massive ball of energy has got no size, it's got no shape, it's got no name, it's got no form, it's got no gender. It's totally abstract. It's one big, fiery ball of energy. That's how God is described. But from time to time, we as mankind, we are given the privilege to communicate with God. So how do we communicate with God if He's just one big, massive ball of energy? So therefore, God has revealed Himself in various sizes, names, shapes, and forms, merely for communication purposes only. Nothing else. There is no such thing as a pantheon of 1,000,000 gods. There is only one Devam out there. He's created this entire universe. There's only one Kadabal out there. He's the one, He's the master of this universe. We call Him in so many different names, so many different forms, all for communication purposes. Next paddle. Periyalvar, in this temple that we refer to as Sri Rangam, he glorifies Lord Vishnu Bhagavan. And when he glorifies it, he says, Pallandu, Pallandu, Pallayirattandu. What does that mean? You are everlasting. You do not have a beginning. You do not have an end. You are massive. You are this big, massive ball of energy. That's what he is saying. Pallandu, Pallandu. There is no beginning. There is no end. We cannot fathom your depthness. Govinda Paramani, this next dedication is to you. We glorify you and we say to you, offer the soul, what we refer to as moksha or paramukti. Om Namo Narayana. Om Namo Narayana. Om Namo Narayana. Om Namo Narayana. Pallandu, Pallandu, Palayirattandu, Pallandu, Pallandu, Palayirattandu, Palakodi no Ayiram. Pallandu, Pallandu, Palayirattandu, Palakodi no Ayiram.
வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் இன்பளே மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு 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 அழகிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் Approximately 60 years ago, we had a very modern day saint that paid us a visit in this realm that we refer to as Bulogam. And he was none other than Lord Shivaperaman himself, whereby he took on this form as Ramalinga Adiyar. What he encouraged was the constant chanting of God's name. He encouraged that. And he also says, worship God by the medium of light, Jodi. As long as you have Jodi, you will eradicate all darkness. Now it's nighttime, there is no lights. Okay. Phoenix is quite used in Phoenix, whereby all the time we do not have power. It's something that's very, very common here in this area where we live. But if you put in light, what does it do? It illumines that darkness. Okay. Likewise, if it's nighttime, you wait for the early morning sunrise. When that sun comes up, what it does, it illumines the entire universe. Likewise, we pray to you, Lord Namah Shivaya Paramani. We pray to you, asking you to be the light, be that guiding light in our life that will take away all the ignorance. Okay, it will take away all your bad habits. We are caught up with a very, very powerful thing that we call Anavam. What is Anavam? Ego, pride, hatred, greed, picking up enemies in life, fighting with people. These are all things you call Anavam. Savanyana Bodham says we must try and embrace the lotus feet of Lord Namah Shivaya Paramani. And that day will wipe away the Anavams. You cannot take it out 100% in your life. You can't clean the sheet. We are human beings. We live in a material world. Okay, there is a certain amount of material things that we require. And in order for us to acquire those material things, you are going to be performing deeds and actions, what we call karmas. Okay. At the end of the day, it is those karmas that will determine what happens to you after your death. We pray to you, Lord Namah Shivaya Paramani, be the guiding light in my life. Jodi, Jodi, Shiva Jodi, Jodi, Arul Vilakki, Arul Sudari, Arul Jodi,
சிவமே அருள் விளக்கி அருள் சுடரி அருள் ஜோதி சிவமே அருள் விளக்கி அருள் சுடரி அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நினைவே அருள் அமுதே அருள் நினைவே அருள் வடிவாய் பொருளே திருக்கடத்தீர் கடந்தேன் உளமோதம் இடம் கொண்டேன் பதியே இரு கடந்தேன் உளமோதம் இடம் கொண்டேன் பதியே என் அறிவே என் உயிரே என் அறிவே என் உயிரே எனக்கினியே உறவி மறு கடந்தே மாமணியே மாற்றுவாரியே பொன்னே மறு கடந்தேன் மாமணியே மாற்றுவாரியே பொன்னே வண்டில் நடும் புரிகின்றேன் மண்டில் நடும் புரிகின்றேன் மணவாள மனக்கி இருப்பதித்தேன் திருவாளாம் ஞான உரு வள்ள தெருள் அளித்தேன் திருவாளாம் ஞான உரு வள்ள தேவ நடத்தேன் அரசே நான் தேவ நடத்தேன் அரசே நான் செய்மொழியற்றோ அருளி விளக்கி அருள் சுடரி அருள் ஜோதி சிவமே. Dear family and friends, you have been listening to me for the past 45 minutes whilst I sang all these psalms in dedication to God Almighty in His various manifestations, and also the little discourses that I have delivered. This observance, what all of us have come through for this evening, is referred to as a Karu Madi Atma Shanti Puja. You take the word Karu Madi. It's two Tamil words that are fused together. Karu and Madi. Karu means all the fruits of your deeds and actions that you would perform in your life's journey. Madi is for the individual that we are doing the prayer, and in this particular case here it is Rudi Mari. Atma Shanti is self-explanatory, whereby we pray to Lord Namah Shivaya Paramani, asking Him to confer His grace upon the soul by offering the soul what we refer to as moksha or paramukti, whereby when the soul reaches the lotus feet of Lord Namah Shivaya, we say to Him, Namah Shivaya, offer the soul total peace and tranquility. Don't send it back into this world. Every time we take on a new birth in this world, we go through that same suffering, that pain, that misery,
that unhappiness, all those things that go with it. You don't want to come back here time and time and again, experience the same misfortunes in life. Most of us in the habit of blame shifting. Something goes wrong with you, hey, because of that person that I'm like this today. You hear that quite often. Am I right? You hear that quite often. Whenever something goes wrong in your life, hey, because of that person that I'm like this today. It's your own doing. Dear family and friends, it's your own doings. Your karmas that you pick up in this current cycle of birth will bear fruit in your next birth. That's what we call Privi Kadal. The karmas that you pick up in this life here, it cannot get wiped away. It has to shadow off somewhere at some point in time. In other words, when you come back in your next life, you will try and work off the karma. That is why you take on the human birth, to try and work off the karmas. Bear one thing in mind. When God first created this entire universe, He created 84,000 million different types of species. Now it's a mind-boggling, some of you know maths here, it's a mind-boggling figure. It's 84 with 9 knots next to it. You cannot even comprehend that figure. That's how much a species that He's created. The birds, the fishes, the snakes, the reptiles, the mammals in the forest, the lions, the tigers, the elephants, all these things, all is birth. Okay? And in all those births there, in those 84,000 million types of births, action is only performed according to instinct. In other words, there is no thought process. The action is only performed because of instinct. In other words, if you walk into the jungle, the lion sees you, what is it going to do? It's going to devour you. That's all that comes into, I must devour this. Here's food going past, I must devour it. Okay. So, all those animals, all those creatures, they all aspire to take on the human birth, because it is only by the human birth can you get redemption. In all the other births, at the point of death, that soul just jumps from one birth onto the next birth, onto the next birth, until it reaches the human birth. When you reach the human birth, you become answerable for your deeds and actions, because God has given you the 5 senses. And He's also given you an extra sense that we call the sense of perception, whereby you can decide what is right and what is wrong. And then you will take your life forward based on what you want to do. If you want to tread the wrong path in life, good enough, you will spend good few more births before you redeem yourself. Okay? But if you tread the right path, that's why I say the constant chanting of God's name will elevate you spiritually. And if you can do that, you'll find all things will come into place. Like I said to you, this prayer is called the Karumadi Atma Shanti Pratani, whereby all of us human beings, we are caught up with 3 very, very powerful emotions: Swandam, Bandham, Pasam. Ownership, bondage, attachment. We are caught up with those 3. At this point in time, at the point of death, we take that gross or physical body, we give it back to Mother Earth. Whether it's in the furnace, whether it's in the sea, whether it's in the ground. But we eventually give it back to Mother Earth. All right. And then we say to that soul, please remain with us until such time we perform the Karumadi Atma Shanti Puja. That is the prayer that we've done. This morning I was at the household and I performed the entire Pratani. And whereby we detach ourselves from the soul. We say to the soul, as long as you had a body, I had a relationship with you. Now that the body is no longer here, please, soul, find your way back to your original place. And where is your original space? That's the lotus feet of God. That's what this prayer is all about. We all collectively have gathered here this evening, praying to Namah Shivaya Paramani, asking Him to confer His grace upon the soul. I offer it Mokshao Paramukti. I'm now going to move on to the next phase of the service, and that is the offering of the Diva Maradhani. I'm going to call upon the immediate family first, followed by the extended family, and thereafter family and friends to come through and offer Diva Maradhani. And I'm going to appeal to the caterers, please do not lay out your tables until the entire prayer is complete, and then you can lay out your tables, because there needs to be total peace and tranquility in this auditorium whilst the final Arati is being rendered. Okay, thank you. Whilst we are doing that, I'm going to sing Psalms from the Devaram, Tiruvasagam, Tiruvaruppa.
நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமே நன்னறிக்கி ஐப்பொது ஓதுவார்த்தமே நன்னறிக்கி ஐப்பொது வேதம் நான்கினோ மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவி நாதன் நாமம் நமச்சி வாயவி நாதன் நாமம் நமச்சி வாயவி. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நந்தி நாமம் நமச்சிவாய வேணும். நந்தி நாமம் நமச்சிவாய வேணும். சிந்தையாட்டமில் ஞான சம்பந்தன் சொல். சிந்தையாட்டமில் ஞான சம்பந்தன் சொல். சிந்தையான் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் சிந்தையான் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் வந்த பாசம் அறுக்கி வளார்களே வந்த பாசம் அறுக்கி வளார்களே வந்த பாசம் அறுக்கி வளார்களே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 மாசல் வீணையும் மாலை மதியமும் மாசல் வீணையும் மாலை மதியமும் மாசல் வீணையும் மாலை மதியமும் ஈசோத்தென்றலும் வியிலவே நீலம் மோசோவண்டரி வியிலவே நீலம் ஈசோத்தென்றலும்
நினையடி நிகழே ஈசன் எந்தை நினையடி நிகழே விரகல் தீயினான் பாலில் பாடுனை போல் ஒற்றுமை சேர்வது மெய்யனையே ஒற்றுமை சேர்வது மெய்யனையே ஒற்றுமை சேர்வது மெய்யனையே உணர்வது நின் அருள் மெய்யனையே அருள் மெய்யினையே உணர்வது நின் அருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கற்றவர் காய்வது காமனையே ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீ ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீ ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீ உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ ஓசை ஒளி எல்லாம்
எல்லாம் ஆனாய் நீயே. பாசமலர் எல்லாம் ஆனாய் நீயே. மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. பெரிதும் இனியாய் நீயே. தேசவிலக்கெல்லாம் ஆனாய் நீயே. தேசவிலக்கெல்லாம் ஆனாய் நீயே. திருவையாய் அகலதே செம்போற்றோதி. 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 நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ் வாழ்கே. நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ் வாழ்கே. நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ் வாழ்கே. இமை பொருதம் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்கே. இமை பொருதம் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொருதம் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொருதம் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ் வாழ்கே. கோகரியாண்டே குரு மனிதன் 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 தாழ் வாழ்கே. நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ் வாழ்கே. ஆகமம் ஆகி நின்றோ அன்னிப்பான் 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 தாழ் வாழ்கே. நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ் வாழ்கே. ஏகன் நான் ஏகன் இறைவன் அடி வாழ்கே. ஏகன் அணி ஏகன் இறைவன் அடி வாழ்கே. ஏகன்
ஜலம் பூவோடு தோபம் மருந்து அறியேன், தமிழோடு இசை பாடல் மருந்து அறியேன். நலம் தீங்கிலம் உன்னை மருந்து அறியேன், உன்னாமம் எண்ணாவல் மருந்து அறியேன். சிவபெருமானி 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 சிவபெருமானி. குற்றாயனவரோ இலக்கையிலே பொறுமை பல செய்தன நான் அறியேன். Is there anybody else that wants to do the last and final prarthana before I move on to the closing prayer? Let us all rise for the closing prarthana, please. I'm going to do the Achvapadigam. முத்தினரி அறியாதையே மூக்கருடோ முயல்வேணி பத்தினரி அறிவீர்த்தி அறவினைகள் பாரும் வனம் தேத்தமெல்லாம் அறிவீர்த்தி
பிரியம் கருதா பிரியம் கசுந்துருகை நில்லா பிரியம் நினையா பிரியம் நின்னைந்தருத்தை சொல்லா பிரியம் துதியா பிரியம் தோரா பிரியம் எல்லா பிரிகளையும் பொறுத்தருள்வாய் இக்கட்சிய கம்பனி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஹரிவோம் சாந்தி சாந்தி சாந்தயி. ஓம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமக்குணன் அறிக்கை பொது வேதும் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய்வி. நமச்சிவாய பிரமாணி எங்களை பிறந்துவிட்ட காலம் சென்ற ரூடி மாறி அவர்களுடைய ஆத்மாவன கத்தியம் சாந்தியம் அடைந்து உங்களுடைய பாதாரவிந்தத்தில் சேரும்படியாக இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனைக்காக. அறிவோம் சாந்தி சாந்தி சாந்தயி. The family is requested that you do not depart from here without partaking of the refreshments which has been especially prepared for you. Nandri, vanakkam, have a safe journey home.